வணக்கம். மார்க்கெட்டோட செல்லப்பிள்ளையா இருந்த ஒரு ஸ்டாக் திடீர்னு சரிஞ்சா என்ன அர்த்தம்? நாம இன்னைக்கு பார்க்க போறது டாடா குரூப்போட ரீட்டைல் சூப்பர் ஸ்டார் ட்ரெண்ட் லிமிடெட் பத்தி தான். இன்வெஸ்டர்ஸோட ஃபேவரட்டா இருந்த இந்த பங்கு இப்போ ஒரு பெரிய சரிவுல இருக்கு. ஏன் இப்படியாச்சு? இனிமே என்னாகும்? வாங்க இதை டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாம். இந்த நம்பரை பாருங்க, சுமார் 46%. ட்ரெண்ட் ஸ்டாக் அதோட 52 வார உச்சத்திலிருந்து கிட்டத்தட்ட இவ்ளோ சரிஞ்சிருக்கு. இது ஏதோ சின்ன கரெக்ஷன் இல்ல, ஒரு பெரிய வீழ்ச்சி. சந்தையில ஒரு பெரிய பரபரப்பையே இது உண்டாக்கியிருக்கு. அதனால தான் நாம இதை முழுசா அலசி ஆராய போறோம். இப்போ எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். இந்த சரிவு ஒரு தற்காலிகமான பின்னடைவா, இல்ல கம்பெனியோட வளர்ச்சி கதையில ஒரு நிரந்தர மாற்றமே வந்துருச்சா? இது ஒரு சூப்பரான கம்பெனில முதலீடு செய்ய கிடைச்ச வாய்ப்பா, இல்ல அதோட ஃபண்டமெண்டல்ஸே மாறிடுச்சுங்கிறதுக்கான அறிகுறியா? வாங்க இந்த கேள்விக்கு பதில் தேடுவோம். ட்ரெண்ட் ஸ்டாக்கை புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம அவங்களோட பிசினஸை புரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு 2 பிராண்ட்ஸ் ஒரு இன்ஜின் மாதிரி வேலை செய்யுது. அது என்னன்னு பார்க்கலாம். ட்ரெண்ட்டுக்கு கீழே நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. வெஸ்ட்சைட் மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஃபேஷன் பிராண்ட். ஸ்டார் பஜார் ஒரு ஹைப்பர் மார்க்கெட். ஆனா இந்த கம்பெனியோட உண்மையான கேம் சேஞ்சர் யாருன்னா அது ஜூடியோ தான். ரொம்ப கம்மி விலையில ஃபேஷன் துணிகளை விற்கிற இந்த பிராண்ட் தான் ட்ரெண்டோட அசுர வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம். இந்த சார்ட்டை பாருங்களேன், ஜூடியோவோட வளர்ச்சிய இது அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. 2021ல வெறும் 168 கடைகள் வச்சிருந்த ஜூடியோ நிதியாண்டு 2025க்குள்ள 600க்கும் அதிகமான கடைகளா வளர்ந்து நிக்குது. இந்த ராக்கெட் வேக விரிவாக்கம் தான் கடந்த சில வருஷமா ட்ரெண்டோட வளர்ச்சிக்கு முக்கிய எரிபொருளா இருந்துச்சு. சரி, இப்போ இந்த அனாலிசிஸோட மையப்புள்ளிக்கு வருவோம். ட்ரெண்டோட எதிர்காலம் பத்தி எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியில 2 விதமான கருத்துகள் இருக்கு. ஒரு பக்கம் புல்ஸ், அதாவது காளைகள், இன்னொரு பக்கம் பேர்ஸ், அதாவது கரடிகள். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. புல்ஸ், அதாவது ஸ்டாக் மேல போகும் நம்புறவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெஸ்ட்சைட், ஜூடியோ மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பிராண்ட்ஸ் இருக்கு, சின்ன சின்ன ஊர்கள்ல வளர பெரிய வாய்ப்பு இருக்கு. அது போக மூலதனத்தின் மீதான வருமானம், அதாவது ROCE சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பியர்ஸ், அதாவது ஸ்டாக் கீழே போகும்னு சொல்றவங்க பாயிண்டே வேற. அந்த அதிவேக வளர்ச்சி காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி வளர்ச்சி குறையும். இப்போ இருக்கிற இந்த மெதுவான வளர்ச்சிக்கு இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம்னு வாதிடுறாங்க. ஓகே, கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி பார்த்துட்டோம். இப்போ டெக்னிக்கல் சார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? ஸ்டாக்கோட விலை நகர்வுகள் நமக்கு என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு ஆராய்வோம். டெக்னிக்கல் பார்வையில பார்த்தா நிலைமை ஒன்றும் சரியில்லை. இந்த ஸ்டாக் இப்போ ரொம்ப தெளிவான ஒரு இறங்கு முகத்துல, அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இதை நம்ம கண்டிப்பா நோட் பண்ணணும். இந்த டேபிள பாருங்க, முக்கியமான டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பலவீனமா இருக்கிறது தான் காட்டுது. ஸ்டாக் பிரைஸ் எல்லா முக்கிய மூவிங் ஆவரேஜ்களுக்கும் கீழே இருக்கு. மொமெண்டம் இண்டிகேட்டரான RSI 35ல ரொம்ப வீக்கா இருக்கு. இதுக்கு அர்த்தம் வாங்கறதுக்கு யாருக்கும் பெருசா ஆர்வம் இல்ல. மேக்டி இண்டிகேட்டரும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ட்ரேடர்ஸ் எல்லாரும் ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான லெவல் இதுதான். 3480 ரூபாயிலிருந்து 3560 வரைக்கும் இருக்கிற இந்த ஜோன். இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ஸ்டாக் மீண்டு வரணும்னா இந்த விலையை தாண்டி நல்லா மேல நிக்கணும். இது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. வாங்க இனி எதிர்காலத்தை பத்தி பேசுவோம். மார்க்கெட் இப்போ ட்ரெண்ட் கம்பெனி கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது, அவங்க என்ன நம்பர்ஸை காட்டணும், இதுதான் வரப்போற காலாண்டுகள்ல ஸ்டாக்கோட திசையை தீர்மானிக்க போகுது. growth reset அப்படிங்கிற இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனி அதிவேகமா, அதாவது 25-30% வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மிதமான நிலையான வளர்ச்சி பாதைக்கு, அதாவது 18-22% வளர்ச்சிக்கு மாறுறத மார்க்கெட் ஏத்துக்கிறது தான் இது. ட்ரெண்ட் ஸ்டாக்கோட வேல்யூவேஷன்ல இப்போ நடக்கிற மாற்றத்துக்கு இதுதான் முக்கிய காரணம். இதுதான் மார்க்கெட்டோட புது எதிர்பார்ப்பு. முன்னாடி 25-30% மேல வருவாய் வளர்ச்சி இருக்கும்னு எதிர்பார்த்த மார்க்கெட் இப்போ தன்னோட எதிர்பார்ப்பை 18லிருந்து 22% குறைச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வருவாய் வளர்ச்சி கொஞ்சம் மெதுவானாலும் லாப வளர்ச்சி இதை விட அதிகமா இருக்கும்னு அனலிஸ்ட் நம்புறாங்க. நல்ல மார்ஜின்ஸ் மூலமா லாபத்தை 20-30% வரைக்கும் அதிகப்படுத்த முடியும்னு கணிக்கிறாங்க. வரப்போற ரிசல்ட்ஸ்ல மார்க்கெட் இந்த 3 விஷயங்களை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கும். 1, ஒரே கடைகளின் வளர்ச்சி, அதாவது LFL growth மறுபடியும் அதிகமாகணும். 2, சின்ன ஊர்கள்ல திறக்கிற புது கடைகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். 3, GST சப்ளை செயின் மாதிரி பழைய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணிட்டாங்களான்னு மேனேஜ்மெண்ட் தெளிவுபடுத்தணும். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து நீங்க ஒரு இன்வெஸ்டரா இல்ல ட்ரேடரா இருக்கிறத பொறுத்து எப்படி ஒரு முடிவுக்கு வரலான்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கலாம். இந்த டேட்டாவை நீங்க எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த ஒரு வரி நிலைமைய கரெக்டா சொல்லுது. ட்ரெண்ட் ஒரு சூப்பரான உயர்தரமான ரீட்டைல் கம்பெனி தான்.
ஆனா இது இனிமேலும் ஒரு மலிவான மொமெண்டம் ஸ்டோரி கிடையாது. அதாவது கம்பெனியோட தரம் அப்படியே தான் இருக்கு, ஆனா வேகமா ஈஸியா லாபம் பார்க்கற காலம் முடிஞ்சு போச்சு. நீங்க யாருங்கிறத பொறுத்து தான் உங்க பார்வையும் இருக்கும். ஒரு நீண்டகால முதலீட்டாளரா இருந்தா நீங்க கம்பெனியோட தரம், பிராண்ட் வலிமை, லாங் டேர்ம் வளர்ச்சி வாய்ப்பு இதையெல்லாம் பாப்பீங்க. ஆனா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இருந்தா உங்களுக்கு விலை நகர்வு தான் முக்கியம். இப்போ இருக்கிற டவுன் ட்ரெண்டை மதிச்சு அந்த முக்கியமான லெவல்ஸை தாண்டுற வரைக்கும் நீங்க காத்திருப்பீங்க. கடைசியா இந்த முழு விவாதத்தையும் ஒரே ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். வருஷத்துக்கு சுமார் 20% வளரப்போற ஒரு பிசினஸ்க்கு ட்ரெண்ட் இப்போ இருக்கிற இந்த பிரீமியம் வேல்யூவேஷன் நியாயமானதுதானா? இந்த கேள்விக்கான உங்க பதில் தான் உங்க முதலீட்டு முடிவை தீர்மானிக்க போகுது. ஒரு முக்கியமான விஷயம், இந்த பகுப்பாய்வு தகவல் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. இது முதலீட்டு ஆலோசனை கிடையாது. எந்த முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் செபியில பதிவு செஞ்ச ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்க.